2025 பெஸ்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கேள்வியை கேட்டு பெஸ்ட்டு தான் அப்படின்னு அந்த அணி மிக சிறப்பாக தன் வாதத்தை தொடங்கி இருக்கிறது. அதற்கு உடனே மறுப்பு சொல்ல விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இவர் பேசின உரைகள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் பரவலாக பகிர்கிறது. நாங்கள்லாம் ஒரு சாலை மாணாக்கராக இருந்து இன்றைக்கு ஒரு மேடை நண்பர்களாக மாறி இருக்கிறோம். திருவாரூரை சார்ந்த அன்பு நண்பர் கார்த்திக் ராஜா அவர் கடந்து வந்த 2025 ட்விஸ்ட் தான் அப்படின்னு பேச வர்றார். உங்கள் உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க, நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. தாயே தமிழே வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய பிளாக்ஷிப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அருமையான தலைப்பை இந்த மன்றம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குது. எப்போதுமே ஒரு புது வருஷம் தொடங்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கும். எல்லாருமே இந்த நாள், இந்த வருடம், இந்த நொடி, இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் தான் எல்லா வருஷத்தையும் நாம் தொடங்குவோம். இது புதுசாக அவர் சொன்ன டைலாக் மாதிரி இருக்கீங்க. எவர் சொன்ன மாதிரி. அதாவது எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, ரொம்ப அருமையாக பேசுனாங்க, ரொம்ப அழகாக பேசுனாங்க, ரொம்ப நிதானமாக பேசுனாங்க, ரொம்ப தெளிவாக பேசுனாங்க, உண்மை மாதிரியே பேசுனாங்க. நாங்கள் என்ன சொன்னோங்க, நாங்கள் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இவங்க பார்த்தீங்களா, அவங்க எதற்கு இருக்கிறவங்க பூரா நெகட்டிவிட்டியாக இருக்காங்களா சார்? நாங்கள் நெகட்டிவிட்டியாக இல்லைங்க, சோதனையை சந்திக்கிற போது தான் சாதனை ஆக முடியும். இந்த வருஷத்தில் எங்களுக்கு சோதனைகள்லாம் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதையே இவர்கள் இந்த வருஷமே ஃபெயிலியர் வருஷம் நாங்கள் சொல்லலை. 2025 எங்களுக்கு ஃபெயிலியர் வருஷம்னு நாங்கள் சொல்லலை. 2025 நீங்கள் சாதித்ததை விட சறுக்கியது எங்கெங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய பார்வை. நாங்கள் நெகட்டிவிட்டியாக பேசணுங்கிறதுக்காக பேச வரல. அதில் வேற எங்கள் அணியினுடைய பேச்சாளரை பார்த்து சொன்னாங்க, 7 நாளைக்கு 7 விரதம் இருக்காரு, அவர் ஒரே ஒரு விரதம் இருந்தாருன்னா போதும், மௌன விரதம். ஏன்? அவங்களுக்கு போட்டியாக அவர் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறதுனால எவ்வளவு நேக்கா உருட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு காம்படிட்டர் காளி ஒன்றை பார்க்குறீங்களா? எவ்வளவு நேக்கா உருட்டி விட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள்? அதில் வர பாருங்க, நீங்கள் மௌன விரதம் இருந்தால் போதும், அவர் அதில் கொலாப்பு போட்டுட்டு இருக்காரு. அவர் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம்லையும் இதுலையும் அவர் பொழப்புல மண்வாரி போடுறதுக்கு எவ்வளவு நேக்கா பாருங்க. நீங்கள் மௌன விரதம் இருங்க அப்படின்னு நீங்கள் 10 பட்டிமன்றம் வாங்குறதுக்கு. அதில் வேற ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே முதல் வார்த்தையாக சொன்னாங்க பாருங்களேன், பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம கண்டுக்காமல் போயிடணும். அதை தாங்க நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கண்டுக்காமல் போகிற அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இந்த வருஷம், அடுத்த வருஷத்தில் வரக்கூடாது. இந்த வருஷம் எங்களுக்கு அந்த மாதிரியான ட்விஸ்ட்டு வந்துட்டுன்றோம். இந்த வருஷம் என்ன செஞ்சுது? இந்த வருஷம் எங்களை தாங்க போட்டு செஞ்சுது. அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் நிலைமை. இந்த வருஷம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா எங்களை தாங்க செய்யுது. கடகராசி அன்பர்களே அப்படின்னு 2021 கேட்க ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் நம்மளை போட்டு பாருங்க, படாத பாடுபடுத்தி இந்த வருஷமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் எங்கே இப்போல்லாம் முன்னாடியாவது டிசம்பர் கடைசியில் தான் இந்த வீடியோ வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்தே வரப்போகுது. பிறக்க இருக்கிற 2026 ஐயா சாமி என்னை விட்டுறா போதும். 2026 உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும், கோடி கோடியாக பணம் கொட்டும், நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். நாங்கள் போட்டு தொவன்னு துவச்சி 2025 பட்ட பாடு போதும்டா சாமிங்கிற அளவுக்கு. இதில் வேற பாருங்கள், அமெரிக்காவிற்கு செயற்கைக்கோள் அனுப்பினோமா இல்லையா? அது எவ்வளோ பெரிய சாதனை. நாங்கள் ஏமா நீங்கள் அமெரிக்காவில் செயற்கைக்கோள்கிட்ட சொல்கிறீங்க, நான் அமெரிக்காவில் இருக்கிற வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அந்த ட்விஸ்ட்டை நினச்சி பதறிட்டு உட்காந்துருக்கிறேன். ஏற்றுமதி வரி அதிகமாக்குறாரு, நீ அங்கேயே இருக்கணும்னா H1B விசாவை இன்றைக்கும் தடுத்து வச்சுருக்கிறாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னுடைய கணவர் அவர் ஃபாரின் போயிருந்தாருன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கும், எங்களை விட்டுட்டு போய் கோடிக்கணக்கில் அவர் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாருன்னு வேணான்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லிட்டு போனாங்க. H1B விசாக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு தெரியுமா? அங்கே இருக்கிறவர்கள் ஆல்ரெடி ஃபாரின் போனவங்க அவங்களுடைய குழந்தையை அழைச்சிட்டு போக முடியாமல், அவருடைய மனைவியை அழைச்சிட்டு போக முடியாமல் எவ்வளவு சிக்கலை எவ்வளவு ட்விஸ்ட்டை இந்த வருஷம் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் பேச வேண்டாமா? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தீங்களா தெரியாமல் கொடுத்தீங்களான்னு தெரியல நடுவர் அவர்களே. பெஸ்ட்டுன்னு சொல்ல 3 பேரையும் பாருங்களேன், லேடிஸாக இருக்காங்க. அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிற 3 பேரையும் பாருங்களேன். ஆமாம், பாவப்பட்ட இறக்கப்பட்ட பற்றியலா, பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் பற்றியலா ஆண்களாக இருக்கும். இந்த வருஷம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 13,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். வாங்கி போட்டுக்கிறவங்க பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்க சிரமப்படுகிறவர்களுக்கு தான் சார் அதோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியும்.
ரொம்ப போகிற போக்கில் சொல்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாசிட்டிவிட்டியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் நேர்மறை சிந்தனையாகவே இருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கும்? இன்றைக்கி விலைவாசி என்னம்மா ரேட்டு? எப்படி எங்களால் இருக்க முடியும் சார்? 1 லிட்ரு இருக்கிறதுலே எண்ணெயிலேயே ரொம்ப குறைவான விலை தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயோட விலை ஏறி போச்சுமா அந்த வருஷம். ஆனால் நீங்கள் கிருஷ்ணா மார்ட்டுக்கு போனீங்கன்னா விலை குறைவாகவே வாங்கலாம். ஓகே, ஏழைகள் விரும்பும் மார்க்கம் கிருஷ்ணா மார்க்கம். தன்னம்பிக்கை என்பது எது? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கண்டுக்காமல் போயிடு அப்படின்னு. சார், நாடு 1000 வளர்ச்சி அடையலாம் சார், பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் சார், ராக்கெட் விடலாம் சார். தனி மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு எவ்வளவு அமளிதுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் 2025 ட்விஸ்டான வருடம் தான். ஆனால் 2026 அனைவருக்கும் பெஸ்டாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு நண்பர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு. நிறைய பேர் ஜோசியம் பார்த்துட்டு தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களோன்னு கூட யோசிக்க தோணுது. இப்போ வரப்போகிற 2026 அது நல்ல ஆண்டாக அமையணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் கடந்து வந்த 2025 எத்தனை ட்விஸ்ட்டு. தங்கம் விலை இன்றைக்கி என்னம்மா விற்கிது? 3 பேரும் போட்டுக்கிட்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னால், உங்கள்கிட்ட கேட்டால் பெஸ்ட்டுன்னு தாம்மா சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்டால் தான் நிலைமை என்னன்னு புரியும்னு நிதர்சனத்தை பேசிட்டு போயிருக்கிறார். ஏன்னா பட்டி மண்டபத்தில் யதார்த்தமாக பேசணும். அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்காரு.